வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் மாடி தோட்டம். நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துருங்க மக்களே. என்ன அந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே தோட்டத்தில் வந்து எந்தெந்த செடியெலாம் வந்து பூ பூத்து காய் காய்க்குது அப்படின்றத பார்த்து உங்களுக்கு வரிசையாக போட்டுடுறேன். அந்த வகையில் இன்றைக்கி வந்து தக்காளி வந்து குட்டியாக க்யூட்டாக அழகாக அவ்வளோ அழகாக இருக்குங்க தக்காளி. அது 2 தக்காளி நல்லா பழுத்து வேறு இருந்துச்சு. இன்னொரு தக்காளி இப்போ அதாவது பாதி பழுத்து இருந்துச்சு, காவட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி பழுத்து இருந்துச்சு. அதனால் அதை எடுக்கலை. 2 தக்காளி மட்டும் எடுத்துட்டேன். க்யூட்டாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அது ஒரு தக்காளியை ரசத்துக்கு அப்படியே தூக்கி போட்டாச்சு. உள்ளே அரைக்கும் போது ரசத்துக்கு போட்டு அரைச்சி போட்டுருங்க அப்படின்ட்டு. இன்னொரு தக்காளி எனக்காக அப்படி காத்துக்கிட்டு இருக்கு. எப்போ வரைக்கும்னா இன்றைக்கி மத்தியானம் வரைக்கும் இருக்கும். அது சாப்பிட்டு பார்த்து எப்படி டேஸ்ட் இருக்குன்றதை பார்த்து சொல்கிறேன் மக்களை. ஏன்னா இது முழுக்க நாட்டு தக்காளி தான். நான் வந்து இது போடல, ஹைப்ரிட் எதுவும் போடல, நாட்டு தக்காளியை தான் போட்டு வளர்த்தேன். அதில் என்ன ரிசல்ட் வந்திருக்கோ அந்த ரிசல்ட்டை தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களை. நன்றி, வணக்கம்.